வணக்கம், வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்றைக்கி என் தமிழ் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பைசியான டிஷ்ஷோட வந்திருக்கிறேன். ஆனால் இது நீங்கள் சாப்பிடலாது கறி செய்து சாப்பிடலாம். ஸோ உங்களுக்கு விளங்கியிருக்கு. நான் இன்றைக்கி செய்யப்புறம் மிளகாத்தூள். இந்த மிளகாத்தூள் ரெசிபி எங்களோட மம்மிகிட்டேருந்து நான் கற்றுக்கொண்டேன். ஸோ அதை இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மிளகாத்தூள் எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கற்றுத்தரேன். Subscribe to my channel and hit the bell icon to get notified any updates. 300 கிராம் செத்த மிளகாய் இருக்குது. அதை நான் நடுவில் பிளெண்டரில் போட்டு ஜஸ்ட் ஒரு 1 or 2 பவுஸில் அடித்து வச்சுருக்கிறேன். இப்படி ஹீட்டை மீடியத்துக்கும் லோக்கும் இடையில் வைங்க. மல்லி 300 கிராம் இருக்குது. பெருஞ்சீரகம் 100 கிராம் இருக்குது. பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் வெந்தயம் ஒரு 10 கிராம்ஸ் இருக்குது. 10 கிராம் வெந்தயம், 10 கிராம் மஞ்சள் இருக்குது. இது நான் இடித்து வச்சிருக்கேன். 10 கிராம். இது 25 கிராம் மிளகு இருக்குது. இதில் கருவேப்பிலை இருக்குது. உங்களுக்கு தேவையான அளவு, உங்களோட வாசத்துக்கு தேவையான அளவு கருவேப்பிலை போடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். டைமரை 30 நிமிஷத்துக்கு விட்டுருக்கிறேன். ஸோ நான் கூடுதலாக வரைக்கும் 30 மினிட்ஸ் தான் எடுக்கிறது. ஸோ இன்றைக்கு நான் டைமரை ஆக்சுவலி போட்டு பார்க்குறேன் எவ்வளோ நேரம் எடுக்கிறேன். ஹீட்டை மீடியத்துக்கும் லோக்கும் இடையில் வச்சு கிளறணும். மீடியத்துக்கும் லோக்கும் இடையில் வச்சு வறுத்தீங்கன்னு சொன்னால் பர்ஃபெக்டாக நீங்கள் வறுத்தெடுப்பீங்க. சொன்னால் கூட ஹீட்டை விட்டோம்னு சொன்னால் கறியிடும். இந்த தூளுக்கு நான் ரம்பை போடுறேன். ஆனால் உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் ரம்பை போடுங்க. இந்த தூள் கூடுதலாக கடல் உணவுக்கு தான் இந்த தூள் நாங்கள் பாவிக்கிறோம். நான் மீன், இறால், நண்டு, கனவா அப்படி உங்களுக்கு இறைச்சி தூள் வேணும்னு சொன்னால் இதே சேம் அமௌண்ட் ரெசிபிக்கு இந்த இதில் இருக்குது கருவா, கராம்பு, ஏலக்காய், ரம்பை. ஸோ இது நீங்கள் இதோட சேர்த்து வறுத்தீங்கன்னு சொன்னால் இது இறைச்சி தூளாக தனியாக வறுக்கிறேன்னு சொன்னால் இது மீன், இறால், நண்டு அதற்கு மீன் அந்த சீ ஃபுட் இதுக்கு இந்த கறித்தூள். ஸோ உங்களுக்கு இறைச்சி தூளாக மாற்றணும்னு சொன்னால் இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கண்டா சரி. ஆனால் இப்போ நான் இதை ஆட் பண்ணல. 25 கிராம் அரிசி இருக்குது. இதில் நீங்கள் எந்த அரிசியும் பாவிக்கலாம். இதை நான் பிரம்பாக வறுக்கணும். பிரம்பை வறுத்து இதை கடைசியாக தான் இதை போடுறது. ஸோ இதை நான் பிரம்பை வறுக்க உங்களுக்கு காட்டுறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெய் நான் விடுறதுக்கு காரணம் இருமாது. நீங்கள் இப்போ வறுக்கைக்கு இருமாது, காரமாக இருக்காது. மற்ற நல்ல சுவையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ இதையும் நான் விட்டு இதை இதில் வறுக்க போகிறேன். நல்ல மெல்லிய நெருப்பில் வச்சு தான் இதை நாங்கள் வறுக்கணும். கூடுதலாக மெட்டாக்கில் தனித்தனியாக வறுத்தெடுப்பாங்க. ஆனால் இதில் நான் எல்லாத்தையும் போட்டு வறுக்கிறபடியாக இதை நான் ஒண்டை போட்டு வறுக்கிறபடியாக நான் லைட்டான ஹீட் மெல்லிய ஹீட்டில் வச்சு வறுத்தீங்கன்னு சொன்னால் தான் ஒரே நேரத்தில் எல்லாமே வறுபடும். நாங்கள் ஒண்டா பிரம்பாக போட்டு வறுக்க தேவையில்லை. ஸோ நீங்கள் இதெல்லாம் ஒண்டா போட்டு வறுக்கிறபடியாக லோ ஹீட்டில் வச்சு வறுக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும், நல்ல டேஸ்டான தூள் வரும். இப்போ சில நீங்களும் அப்படி செய்வீங்களோ தெரியாது. நான் அதுக்காக உங்களை கீழே போடையில் முழுசாத்தான் செத்த மிளகா போடுறது. ஆனால் நான் நறுவல் அடித்து தான் போட்டிருக்கேன். நல்ல வறுக்க ஈஸியாக இருக்கும். வறுக்கைக்கு எல்லாம் கணக்காக வறுபட்டு வரும். ஸோ இது நான் கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு எவ்வளோ நேரம் எக்ஸாக்ட்லியாக நான் வறுத்தேன்னு உங்களுக்கு காட்டுறேன். செத்த மிளகா நல்ல முரண்டு வருவரையும் நல்லா வறுக்கணும். 12 நிமிஷம் ஆகிட்டுது. இப்போ 12 நிமிஷம் இருக்குது வறுக்கிறதுக்கு. இப்போ உங்களுக்கு சத்தம் கேட்டாலும் சரி, கொஞ்சம் முருன்னு இருக்குது. இந்த ஸோ வறுபட்டு வருது. இது இன்னும் கொஞ்சம் வறுத்தெடுப்போம். எல்லாத்தையும் ஒண்டா போட்டு நான் சொன்ன மாதிரி வறுக்கைக்கு எல்லாமே சரியாக நல்ல பதமாக வறுந்து வரும். இன்னும் 10 மினிட்ஸ் இருக்குது. நான் 10 மினிட்ஸ் கொஞ்சம் வறுக்க விட்டு காட்டுறேன்.
3 நிமிஷம் இருக்குது. நான் இப்போ வந்து அடுப்பை நிப்பாட்டி போட்டு அதே அந்த அடுப்பு சூட்லேயே வந்து இதை வந்து வறுக்க போகிறேன். 3 நிமிஷம் வரைக்கும் வந்து நான் வந்து இந்த அடுப்பை நிப்பாட்டிட்டேன். அந்த அடுப்பில் இருக்கிற சூட்டோடைய வந்து நான் இதை வந்து வறுக்க போகிறேன். 3 நிமிஷம் ஆயிட்டுது. ஸோ இது வறுத்து முடிஞ்சுது. இப்போ வந்து நான் இந்த அரிசியை வறுக்க போகிறேன். அரிசியை வறுத்துட்டு இதுக்குள்ள வந்து ஒன்று சேர்க்க போகிறேன். ஸோ அந்த 25 கிராம் என்ன அரிசி என்னன்னு பரவாயில்ல, நீங்கள் வந்து 25 கிராம் ரைஸ் வந்து இதில் போட்டுட்டு இது வந்து நல்லா வறுக்கணும். இதை வந்து மீடியத்துக்கும் ஹையுக்கும் இடையில் விட்டு இதை வந்து வறுப்போம். இது வந்து ஆக்சுவலி வறுந்துட்டுது. ஒரு couple of minutes தான் வறுத்த. நான் இந்த வறுத்த இந்த 25 கிராம் அரிசியை வந்து இதில் போடுங்க. அரிசி வந்து நாங்கள் கொஞ்சமாக போடுறதுக்கு காரணம் வந்து கூட அரிசி போட்டிங்கன்னு சொன்னால் குழம்பு, இப்போ நீங்கள் குழம்பு ஏதாவது செய்யக்கு வந்து குழம்பு வந்து தடிக்கும், திக்காக வரும் ஆகலும். ஸோ அதால் தான் நாங்கள் ரைஸை வந்து கொஞ்சமாக போட்டிருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நான் நல்லா ஆற விட போகிறேன். இது நல்லா ஆறின பிறகு நான் கிரைண்டரில் போட்டு அடித்து அரிக்க போகிறேன். ஸோ இது ஆறின பிறகு உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை காட்டுறேன். மிளகாய் எல்லாமே நல்லா ஆறிட்டுது. இப்போ நான் இந்த ஃபுட் ப்ராசஸில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ண போகிறேன். இதில் கிரைண்ட் பண்ணிவிட்டு சின்ன கிரைண்டரில் போட்டால் தான் நல்ல பவுடராக வந்து அரைக்கலாம். போட்டு இந்த ஃபுட் ப்ராசஸில் அடிச்சுட்டு மெட்ட சின்ன கிரைண்டரில் அடிக்க காட்டுறேன். நல்லா நறுவல் நல்ல ஃபுட் ப்ராசஸில் வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து மெட்ட பவுடர் ஆக்கிற கிரைண்டரில் போட்டு அரைப்போம். அதையும் நான் அரைச்சி பவுடர் ஆக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை காட்டுறேன். இப்போ வந்து இந்த சின்ன கண்ணில் பின்னரியில் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு இதை அரைச்சி எடுக்க போகிறேன். இந்த எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு என்னென்று. இந்த தூளெல்லாம் அரைச்சி முடிஞ்சுது. அரைக்கைக்கு வந்து அந்த கட்டியல் வரும். அதை வந்து நீங்கள் திருப்பி கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுங்க. ஸோ இதுதான் இந்த தூள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தூளை வந்து அரைச்சு பாட்டிலில் போட்டு கொண்டு போய் பத்திரமா வச்சுட்டேன். எங்களோட மம்மியோட தூள்னா எனக்கு ரொம்ப விருப்பம். நான் வித்தியாசமான தூள் பாவிக்கிறபடியா எங்களோட மம்மியோட தூள் வந்து நான் கவனமாக வச்சு தான் பாவிக்கிறேன் நான். ஸோ இது வந்து நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்து கரீப் செய்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் தம்ஸ் அப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ண நமக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மாற்றி எனக்கு ஒரு சப்போர்ட் தாங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.